குவாத்தமாலாவின் தற்போதைய தலைநகரம் குவாத்தமாலா நகரம் என்றே அழைக்கப்படுகிறது. முன்னதாக ஆன்டிகுவா நகரமே குவாத்தமாலாவின் தலைநகராக இருந்தது. அங்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் எரிமலைகளின் பாதிப்புகளால் அந்த நகரம் கைவிடப்பட்டது. இன்றும் அங்குள்ள சிதைந்த பல கட்டடங்கள் அந்த நகரத்தை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றிவிட்டன. குவாத்தமாலாவின் அழகிய பிரதேசங்களில் ஒன்றான அட்டிலான் ஏரிக்கு செல்லாமல் குவாத்தமாலா சுற்றுலா நிறைவடைவதில்லை. இங்கு படகு சவாரி செய்வதை சுற்றுலா பயணிகள் பெரிதும் ரசிக்கின்றனர். இந்த பகுதியில் அமைந்துள்ள மாயன் ஃபேஸ் என்னும் இடத்திலிருந்து பார்த்தால் மலைத்தொடர்கள் ஒரு மனித முகம் போல காட்சியளிக்கின்றன. இந்த அழகிய காட்சியைக் காண அதிகாலை பொழுதில் மலையேறிச் செல்லும் சுற்றுலா பயணிகள் சூரிய உதய நேரத்தில் மலையுச்சியில் நின்று கண்டுகளிக்கின்றனர். ஏரியை ஒட்டியும் மலை தொடர்களுக்கு மத்தியிலும் அமைந்துள்ள பனாஜாச்சல் என்னும் குட்டி நகரம் ஷாப்பிங்கை விரும்புவோருக்கான சரணாலயமாக திகழ்கிறது. இங்கு குவாத்தமாலாவின் பாரம்பரிய கலை பொருட்கள், ஆடைகள் என எல்லாவற்றையும் வாங்கிச் செல்லலாம். குவாத்தமாலாவின் மிக முக்கிய தொல்லியல் தலமாக இருக்கிறது டிக்கால். இங்கு மாயன் இனத்தவரின் 3000க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் காண கிடைக்கின்றன. பிரம்மாண்டமான 2 பிரமிடுகள் உட்பட மாயன்கள் வழிபட்ட ஆலயங்கள், அரசர்கள் வசித்த அரண்மனைகள், மாயன் இன மக்களின் வசிப்பிடங்கள் என பல்வேறு கட்டடங்களின் எச்சங்கள் இங்கு வரலாறாக காட்சியளிக்கின்றன. வியக்கத்தக்க கட்டடக்கலை நுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டுள்ள பிரமிடுகளின் முன்பாக நின்று கைத்தட்டினால் அந்நாட்டின் தேசிய பறவையான குவெட்சாலின் ஒலி கேட்கும் என சொல்லப்படுகிறது. உலக அளவில் இயற்கை மற்றும் வரலாறு என இரண்டும் சேர்ந்த கலப்பு பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அறிவித்த மிகச்சில தலங்களில் இதுவும் ஒன்று. குவாத்தமாலாவில் உள்ள பகாயா எரிமலை இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கும் எரிமலையாக இருக்கிறது. 2 மணி நேரம் மலையேற்ற பயணத்தில் எரிமலையின் உச்சிப்பகுதியை அடையலாம். எரிமலையிலிருந்து எரிமலை குழம்பு வெளியேறுவதையும் அங்கிருந்து வெளிவரும் வித்தியாசமான சத்தத்தையும் நாம் பாதுகாப்பான தொலைவிலிருந்து கண்டு கேட்டு ரசிக்க முடியும். இப்படி எரிமலைகளை கொண்டிருப்பதால் இயற்கையாக அங்கு வெந்நீர் ஊற்றுகளும் அமைந்திருக்கின்றன. பண்டஸ் ஜார்ஜினாஸ் என்னும் இடத்தில் அமைந்துள்ள வெந்நீர் ஊற்றுக்கு பலரும் படையெடுத்துச் செல்கின்றனர். இங்கு வெந்நீர் ஊற்றில் குளித்து மகிழ்வது உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கிறது. குறுகலான மலைப்பாதைகள், பனிமூட்டம் நிறைந்த வழிகளின் ஊடாக பயணித்தால்தான் இந்த இடத்தை அணுக முடியும் என்பதால் இந்த இடத்தை பற்றி அறிந்தவர்கள் மட்டுமே இங்கு வந்து செல்கின்றனர். குவாத்தமாலாவுக்கு இயற்கை அளித்த வரப்பிரசாதங்களில் ஒன்று செமுக் சாம்பே என்னும் மலை பிரதேசம். செமுக் சாம்பே என்றால் உள்ளூர் மொழியில் நிலத்திற்கடியில் மறைந்திருக்கும் நதி என்று அர்த்தம். பெயருக்கு ஏற்றாற்போல அடுக்கடுக்காக அமைந்திருக்கும் நிலப்பரப்பில் நீல நிறத்தில் காணப்படும் நதிநீர் சுற்றுலா பயணிகளுக்கு உற்சாகமூட்டுகிறது. 45 நிமிட மலையேற்ற பயணத்திற்கு பின் அடர்ந்த வனப்பகுதிக்கு இடையே இருக்கும் இந்த செமுக் சாம்பே வருகிறது. அதனால் சாகச பிரியர்களுக்கு ஏற்ற இடமாக இருக்கிறது. பெப்பியான் என்னும் உணவு வகையே குவாத்தமாலாவின் தேசிய உணவாக இருக்கிறது. வெங்காயம், தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவை சேர்த்து செய்யப்படும் இந்த உணவு வகை கஞ்சி மற்றும் குழம்பு ஆகியவற்றின் கலவையாக இருக்கிறது. கக்கிக் என்னும் உணவு வகை குவாத்தமாலாவின் கலாச்சார பாரம்பரிய உணவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வான்கோழியின் கால்களுடன் பல வகையான மசாலா பொருட்களை சேர்த்து செய்யப்படும் இது டமாலே எனப்படும் புட்டு போன்ற உணவுடன் சேர்த்து பரிமாறப்படுகிறது.
எலோட்டிஸ் லாகோஸ் எனப்படும் ஸ்நாக் வகை உணவும் குவாத்தமாலாவில் பிரபலமானதாக இருக்கிறது. சோளம், மயோனைஸ், மிளகு மற்றும் மிளகாய்த்தூள் கொண்டு தயாரிக்கப்படும் இதனை பெரும்பாலும் எல்லா தெருவோர கடைகளிலும் காண முடியும். தனித்துவமான நிலவியல், கலாச்சாரம், உணவு பழக்க வழக்கங்களைக் கொண்டுள்ள குவாத்தமாலா மத்திய அமெரிக்க நாடுகளில் சுற்றுலா பயணிகளின் மனம் கவர்ந்த நாடாக இருக்கிறது.